ஆனா இந்திய நாடு முழுவதும் நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பெரும்பான்மை பெறாமல் நாட்டிலே தமிழகத்திலே ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாமல் பல்வேறு மாநிலங்கள் பெற்றிருந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் குறைந்து அல்லாடியது. அதை சில கட்சிகள் சில மாநிலங்களை ஆதரித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இங்கே தேர்தல் கோஷமிட்டு வந்தார்கள். மத்தியில் வரக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா அல்லது மதவெறி பிடித்த ஆட்சியா என்று. மதவெறி பிடித்த யானையை அடக்குகின்ற அங்குசம் செம்மொழி இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில்தான் இருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே சொல்வதற்காக தான் வீதியிலும் நாங்கள் பட்டியலிட்டுகள் எல்லாம் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகத்தில் ஒரு முக்கியமான நாள் பலருக்கு தெரியாது. எங்களை போன்ற வயது முடிந்தவர்களுக்கு சக்கர சத்தியார் என்றால் யார் என்று தெரியும். இந்த நாட்டுடைய வெள்ளையவே வெளியேறு என்று சொல்லி போராடிய காலத்தில் அவர் பொதுவான மனிதராக இருந்தார். காலப்போக்கில் அவர் பொதுவுரிமை இயக்கத்தில் தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய தலைவர்களில் சக்கர சத்தியாரும் ஒருவர். அவருடைய நினைவு நாளில் இந்தியாவில் தமிழகத்தில் தொழிலாளர்களுக்கும் உரிமை வேண்டும், போராடுகின்ற உரிமை வேண்டும் என்று கேட்ட மகத்தான தலைவன். ஆனால் அந்த போராடி பெற்ற உரிமைகளை இந்த தினம் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி சர்க்காரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து சுருக்கி சட்டங்களை நாளாக ஆக்கியிருக்கிறார். பிள்ளைகள் தன்னுடைய உரிமைகளை கேட்கக்கூடாது. தன்னுடைய உரிமையை கேட்பதால் தான் இந்தியாவிலே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 11 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2014க்கு முன்னால் இந்த நாட்டிலே தகவல் உரிமை சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு 66 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தார்கள். நான் பிறப்பதற்கு முன்னால் இந்த புள்ளமாடி எப்படி இருந்தது, புள்ளமாடி பஞ்சாயத்து இருந்ததா பேரூராட்சியா இருந்ததா என்று தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஆசையா இருக்கும். ஆனால் எப்படி தெரிந்து கொள்வது என்பது தெரியாது. இப்படி பல்வேறு சட்டங்களை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் ஒருவருடைய நலன் என்னுடையது என்று சொல்லி அபகரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமைகளை தெரிந்து கொள்வதற்கு தகவல் உரிமை சட்டம் ஒன்று வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் விரும்பினோம். காங்கிரஸ் கட்சி அந்த தினம் தனிப்பெருமை பெறுவதற்கு தெரியாமல் முடியாமல் தத்தளித்தது. கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்தது, காங்கிரஸ் கட்சியை ஆதரியுங்கள், உங்களுக்கு எத்தனை மந்திரி சீட்டு வேணுமாலும் கொடுக்கிறோம், என்ன பொறுப்புகள் வேண்டுமானாலும் கொடுக்கிறோம் என்று கேட்ட பொழுது கம்யூனிஸ்டுகள் நாங்கள் காங்கிரசிடம் சொன்னோம், உங்களை ஆதரிப்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு, கிராமப்புற விவசாய தொழிலாளிகள் ஒன்று வெள்ளம் வந்தால் அவருடைய வேலை இல்லாமல் போகிறது, இன்னொன்று வளர்ச்சி வந்தால் வேலை இல்லாமல் போகிறது. பாதி நாள் வேலையும் பாதி நாள் வேலை இல்லாமலும் பாதி வயிறு கஞ்சி குடித்தும் பாதி வயிறு